ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் மசாலா கறி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய அகல பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய பூ, இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண காலிஃப்ளவர் பூவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், கலர் மாறாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணிலாம் வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கறிக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம். எண்ணெய் நிறைய சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஏன் சேர்த்துருக்கேன்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இது கூட 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக பார்த்து சிறுவை நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டொமேட்டோ பியூரே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி எண்ணெயோடு நல்லா பிரிஞ்சு வரணும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 1 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். கட்டிகள் இல்லாதபடி சேர்த்துக்கோங்க தயிரை. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்துட்டக்கப்புறமும் ஒரு கொதி விடுங்க. இப்போ நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுக்க போகிறோம். நடுவில் ஒரே ஒரு முறை எடுத்து நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்திருக்கு. ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மசாலா கறி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.